ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். உங்கள் வீட்டு குழந்தைங்க வாழைப்பூ சாப்பிட்றதுக்கு அடம் பிடிக்கிறாங்களா? கவலையை விடுங்க. ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. இனிமே அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. குழந்தைங்க மட்டும் இல்லைங்க, பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. வாழைப்பூவோட தோற்பு சுவை கொஞ்சம் கூட இல்லாமல் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி மீடியம் சைஸ் வாழைப்பூ எடுத்திருக்கேங்க. வாழைப்பூ எடுத்துகிட்டு இந்த மாதிரி தோல்லேருந்து நீக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த வாழைப்பூவில் நான் காமிச்சிருக்க மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். சின்ன மொட்டு மாதிரி இருக்கும். இதுவும் பெரிய காம்பு மாதிரி ஒன்று இருக்குங்க. அதையும் நம்ம கிள்ளி எடுத்துடணும். இந்த எடுத்து வச்சுருக்க வாழைப்பூ எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி இந்த மொட்டையும் காம்பையும் கிள்ளி எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ க்ளீன் பண்ண வாழைப்பூ எல்லாத்தையுமே ஒரு மோர் கலந்த தண்ணியில் போட்டு வச்சுக்கலாங்க. இல்லைன்னா கருத்து போயிடும். மோர் கலந்த தண்ணியில் நம்ம க்ளீன் பண்ண உடனே அப்பப்போ போட்டு வச்சுக்கணும். ஒரு டைம் இந்த மோர் கலந்த தண்ணியில் நல்லா அலசி எடுத்ததுக்கப்புறமா தண்ணி துளி கூட இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு ஸ்டவ்வில் இட்லி பாத்திரம் வச்சு தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா அதுக்கு மேலே இட்லி தட்டு வச்சுக்கலாங்க. இதில் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்த வாழைப்பூ எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா இட்லி தட்டை வச்சு அதில் வாழைப்பூ வச்சுக்கோங்க. வாழைப்பூ எல்லாத்தையும் இதில் வச்சுட்டு ஃப்ளேம் மீடியமில் வச்சு குறைஞ்சது ஒரு 10 நிமிஷம் இதை வேக வச்சு எடுக்கணுங்க. வாழைப்பூ இட்லி தட்டில் சேர்க்கும்போது துளி கூட தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்ததுக்கப்புறமா சேர்க்கணும். இல்லைன்னா உங்களுக்கு சொத சொதன்னு ஆகிடும். சேர்த்துட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டுடலாங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், வாழைப்பூ அந்த நிறம் மாதிரி நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கணும். இப்போ இது ஒரு பிளேட்டில் மாற்றி கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. நம்ம வேக வச்சுருந்த வாழைப்பூ நல்ல சூடு ஆறுனதுக்கப்புறமா இது ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாங்க. மிக்சர் ஜாரில் சேர்த்துனதுக்கப்புறமா தண்ணி துளி கூட சேர்க்கக்கூடாதுங்க. தண்ணி சேர்க்காம இது கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். வாழைப்பூ நமக்கு நல்லா தொடும்போதே நல்லா சாஃப்டாக இருக்கும். அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கணும். இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சம் அந்த பச்சை மணம் இருக்கும். அதனால் பச்சை மணம் போகிற அளவுக்கு நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ காமிச்சிருக்க மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. ஆரம்பத்தில் கொஞ்சம் கொரகொரன்னு இருக்கட்டுங்க. இப்போ அரைச்சி வச்சுருந்த வாழைப்பூ கூட மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து இந்த மாதிரி ரேண்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் பெரிய வெங்காயம்னு இல்லை, சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது ஒரு 10 பல்லு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு காரத்துக்காக 2 வரமிளகாய் சேர்த்துருக்குறேங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்தளவுக்கு நீங்கள் மிளகாய் கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் இஞ்சி துண்டு எடுத்து 4ஆக கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு 5லேருந்து 6 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா அரைக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா மைய விழுதாக அரைப்பட்டு வந்திருக்கும். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அரைச்சி எடுத்து இந்த விழுதை வந்துட்டு ஒரு அகலமான பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நான் தண்ணி எதுவும் சேர்க்கலை. வாழைப்பூலேருந்து வந்த தண்ணி இந்த அளவுக்கு அரைப்பட்டு வந்திருக்கு. அடுத்தது ஒரு மிக்சர் ஜார் வச்சுட்டு அதில் ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாங்க. இந்த பொட்டுக்கடலை நல்லா ஃபைன் பவுடராக அடித்து எடுத்துக்கலாம். பாருங்கம்மா, நல்லா இந்த மாதிரி ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருந்த வாழைப்பூ விழுதை ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துருக்கேங்க. அது கூடவே நம்ம பொடிச்சு வச்சுருந்த பொட்டுக்கடலை பொடி முழுசு அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. நம்ம வாழைப்பூலாம் அரைக்கும்போது உப்பு எதுவும் சேர்க்கலை. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சம் அரிசி மாவும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பொட்டுக்கடலை மாவு மட்டும்தான் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. கடைசியாக இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். உங்களுக்கு பிசையும் போது ரொம்ப இலக்கமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் பொட்டுக்கடலை பொடி பொடிச்சு சேர்த்துக்கலாம். இல்லைன்னா அரிசி மாவு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இப்போ எனக்கு கரெக்டாக இருந்துச்சு கன்சிஸ்டன்சி. பாருங்கள், இந்த அளவுக்கு மாவு பதத்தில் இருக்கணும். வாழைப்பூ கூட பொட்டுக்கடலை மாவு சேர்த்துனதுக்கப்புறமா இந்த அளவுக்கு பதமாக இருக்கணும். கொலகொலன்னு இல்லாமல் நம்ம உருண்டை பிடிக்கும்போது நல்லா ஏகுவாக உருண்டை பிடிக்க வரணும். உருண்டை அப்படியே கொலகொலன்னு போகாமல் உருண்டை பிடிக்கும்போது நம்ம பூரி சப்பாத்திக்கு உருண்டை பிடிப்பீங்களா மாவு வச்சு, அந்த மாதிரி பிடிக்கும்போது அது அப்படியே ஸ்டிஃபாக நிற்கணும். இந்த அளவுக்கு மாவு கன்சிஸ்டன்சி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கடைசியாக இது கூட பொடி எனக்கு மல்லி இலை இல்லை கொத்தமல்லி இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. நீங்கள் விருப்பப்பட்ட கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வெறும் கொத்தமல்லி இலை மட்டும்தான் சேர்த்துருக்கிறேன். நல்லா பிசைஞ்சு எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாங்க. விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாவோ இல்லை புல்லட் ஷேப்லையோ இல்லை வடை மாதிரியோ எப்படி வேணால் தட்டி எடுத்துக்கலாங்க. நான் சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கிறேன். அடுத்ததான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஃப்ளேம் மீடியமில் வச்சுட்டு ஒவ்வொரு உருண்டைகளாக சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கணும். உருண்டை பொரிக்கும் போது ஃப்ளேம் வந்து ஹையில் இருக்கக்கூடாதுங்க. மேலே சீக்கிரம் கருகிடும், உள்ளே வேகாது. அதனால் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த உருண்டைகள்லாம் சேர்த்துனதுக்கப்புறமா ஃப்ளேம் மீடியமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுறணுங்க. கலரக்கூடாது. இந்த உருண்டைகள்லாம் கொஞ்சம் செட் ஆனதுக்கப்புறமா தான் கலர் எடுக்கணும். இப்போ நான் உருண்டைகள்லாம் சேர்த்துட்டேன். உங்களுக்கு தெரியும் மேலே நல்ல எண்ணெய் கொதிச்சு வருது. இந்த கொதி வந்து கொஞ்சம் அடங்கணும். அதுக்கப்புறம் தான் கரண்டி சேர்த்து கலரணும். இப்போ இந்த கொதி கொஞ்சமாக அடங்கினதுக்கப்புறமா இந்த மாதிரி கரண்டி விட்டு லைட்டாக திருப்பி போட்டு எடுத்துக்கணுங்க. திருப்பி விட்டுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அப்படியே வேக விட்டு எடுத்துக்கலாம்.
ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்து பார்த்தீங்கன்னா, சூப்பரான சுவையான வாழைப்பூ கோலா உருண்டை ரெடி ஆயிடும். மேல மொறு மொறுன்னும், உள்ள சாஃப்ட்டாவும் சாப்பிடறக்கு அவ்ளோ சூப்பரா இருக்குங்க. பொரிக்கும்போது மட்டும் ஃப்ளேம் நல்லா லோக்கு மீடியம் அளவுல வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்பதான் உள்ளேயும் நல்லா வெந்து வரும். மிச்சம் இருக்க உருண்டைகள்லாம் இதே மாரி சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாங்க. நான் பிடிச்சு வச்சிருந்த எல்லா உருண்டைகளையும் பொரிச்சு எடுத்துட்டேன். சூப்பரான சுவையான வாழைப்பூ கோலா உருண்டை ரெடிங்க. வாழைப்பூ பிடிக்காத குழந்தைகளுக்கு கூட நீங்க இந்த மாரி செஞ்சு குடுத்தீங்கன்னா, கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபிய ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம உங்க ஃபீட்பேக்க ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.